நீங்க ஒரு ரோம்காம் ஃபிலிம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது தான். வணக்கம், நான் ஆனந்த். 2024ல ராகுல் விஜய், சிவானி ராஜசேகர் நடிச்சு டைரக்டர் மணிகாந்த் டைரக்ஷன்ல 2024 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம் தான் வித்யா வசுலா அகம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படம் தமிழ் டப்டுல தலைக்கணம்ங்கிற பேர்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வித்யா வாசுங்கிற ரெண்டு பேர் வீட்டுல பாக்குற ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ்னால திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க மேரேஜுக்கு அப்புறம் இவங்க லைஃப்ல அவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சண்டைகள், அவங்க ரெண்டு பேத்துக்கான ஈகோ, அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற லவ், அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு ஒரு யதார்த்த சினிமாவா படம் இருக்கு. படத்தை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மேரேஜுக்கு அப்புறம் ரெண்டு வேற வேற மைண்ட் செட் இருக்கக்கூடிய வேற வேற பர்சன்ஸ் அவங்க லைஃப்பை எப்படி லீட் பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்ளமா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா காமிச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி ஞாயிறு மதியம் சமையல் உணவு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது ஒரு ஒரு மாசம் 1.5 மாசம் வரைக்கும் தான் அந்த ஒரு மோகம். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல வந்து லவ் தான் பெருசா இருக்கும். ஒரு பிரச்சனையா அவங்க எப்படி மியூச்சுவலா எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப கிளியரா காமிச்சிருக்காரு. படத்துல நிறைய ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இப்போ ஹீரோ கேரக்டர் வாசு கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க டூர் போகணும் அப்படிங்கறதுனால கடன் வாங்கி டூர் போலாம். ஒரு யூரோப் ட்ரிப் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அத வந்து ஹீரோயின் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி, தப்பு இது, பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுக்கிறது. அப்புறம் ஹீரோயின் வந்து இப்பவே வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி சின்ன சின்ன ஒரு ஒரு செகண்ட் இன்கமுக்கு ஒரு விஷயத்த ட்ரை பண்றது எல்லாமே லைஃப்ல தேவையான ஒண்ண ரொம்ப கிளியரா பண்ணியிருக்க மாதிரி. ஒரு ஆள் வீண் செலவு பண்றக்கூடிய ஆள், இன்னொரு ஆள் சிக்கனமா இருக்கக்கூடிய ஆள், இப்படி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி படத்துல வந்து ரோம்காம் ஃபிலிம் அப்படின்னம்ல, படத்துல ரொமான்டிக் போர்ஷன் கொஞ்சம் இருக்கு. அத நீங்க ஃபேமிலியா பாக்குறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மத்தபடி படத்துல வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப தேவையானதா இருந்துச்சு. படம் வந்து ஆ ஒரு தெலுங்கு படம், தெலுங்கு ஆடியன்ஸ் தெலுங்கு படம், தெலுங்கு கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படிங்கிறப்ப வேணா, உங்களுக்கு பெருசா கனெக்ட் ஆகாம இருக்கலாம். ஏன்னா படத்துல நடிக்கக்கூடிய நடிகை, நடிகைகளோட உங்கள பெருசா கனெக்ட் பண்ணிக்க முடியாம இருக்கலாம். எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நான் பார்க்குற அந்த கம்மியான தெலுங்கு படங்கள்ல அவங்கள நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஆனா மத்தபடி படத்துல வரக்கூடிய காமெடி, படத்துல வரக்கூடிய லவ், ரொமான்ஸ், அப்புறம் ப்ராப்ளம், சென்டிமெண்ட் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெறைய இடங்கள்ல படம் வந்து எங்கேஜா வச்சுக்கிச்சு. படத்துல வரக்கூடிய பாடல்கள் வேணா அங்கங்க நமக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கும். அத நீங்க YouTubeல பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப ஓட்டி விட்டுக்கலாம். அது பிரச்சனை இருக்காது பெருசா. படம் எந்த இடத்துலயுமே உங்கள பெருசா டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணாதுன்னு நம்புறேன். படம் ரொம்ப ஒரு நீட்டா, ஒரு பிளசன்ட்டான ஒரு படமா இருந்துச்சு. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு படமா தான் இருந்துச்சு. ரொம்ப எதார்த்த சினிமா இருந்துச்சு. அதான் மெயினா நான் சொல்ல வர்றது நானு. ரொம்ப எதார்த்தமா இருந்துச்சு. 2 பேர் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இப்ப 25ல இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2 மியூச்சுவல் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத 2 பேர் வந்து 2 பேருமே டிஃபரெண்ட் கேரக்டர்ல 2 பேர் லவ் பண்றாங்க. லவ் பண்ணாம மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இல்ல லவ் பண்ணி மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா, 2 பேரும் எந்தெந்த இடங்கள்ல விட்டு குடுத்து போகணும். அத ரொம்ப கிளியரா காமிச்சிருந்தாங்க. 2 மைண்ட் செட் இருக்கும். ஈகோ அதெல்லாம் அவங்களோட மேரேஜ் லைஃப்குள்ள எந்த அளவு அவங்க லைஃப்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதாகட்டும். அப்படின்னு ஒரு ஆள் விட்டு குடுத்து போறது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லைஃப்க்கு என்னென்ன மாரியான விஷயங்கள் வேணும்ங்கிறத ரொம்ப கிளியரா டைரக்டர் மணிகாந்த் காமிச்சிருந்தாங்க. படத்தோட தமிழ் டப்டுமே நல்லா இருந்துச்சு. படம் தெலுங்கு படம் அப்படிங்கிறப்ப தமிழ் டப்டு வந்து ஒரு படத்த டப்டு பண்றாங்க அப்படின்னா, அது அந்த அந்த லாங்குவேஜ் கனெக்டிவிட்டி இருக்கணும். இது நம்ம லாங்குவேஜ் கனெக்டிவிட்டி இருக்கு. நெறைய காமெடி படத்துல நல்லா இருந்துச்சு. ஆ கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. படத்த பாருங்க. படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். படம் YouTubeல அவைலபிளா இருக்கு. வேற ஏதாவது படத்துல ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அத பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.